கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ரொம்ப சோகமா சொல்றீங்க. சங்கீதம் 122 சங்கீதத்திலே 1வது வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது தாவீது உள்ளம் எப்படி இருந்ததுன்னா, சத்தமா சொல்லுங்க, ஒரு சந்தோஷமா சொல்லுங்க, பகு விபரமாய் சொல்லுகிறார். பசியோ பட்டினியோ வியாதியோ வறுமையோ நிர்வாணமோ இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவங்க. ஆமென். அல்லேலூயா. ஆலயத்துக்குள்ள வந்துட்டாரு, என்ன வந்துடணும்? சத்தமா தான் சொல்லுங்க, மகிழ்ச்சி வந்து விட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. தேவன் அதை எதிர்பார்க்கிறார், தேவன் அதை விரும்புகிறார். குடும்பத்திலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, சபையிலே ஒரு மகிழ்ச்சியை ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே தேவன் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதை விளக்கு ஒரு பாடலை பாடிச்சு அப்படின்னு நம்ம ஆண்டோடைய வார்த்தை நேராக ஆரம்பிச்சிடலாம். எத்தனை சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்கேல் தெரியாது, நான் எடுத்துட்டு வரேன். கர்த்தர் நல்லவர், அதனால நான் பாடுறதையும் பிடிச்சிக்கோ. கர்த்தர் நல்லவர். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் இனிமேலும் உம்மை விட மாட்டேன் இயேசையா, இனிமேலும் உம்மை விட மாட்டேன். என்ன வந்தாலும் என்ன வந்தாலும் எது நடந்தாலும் இனிமேலும் உம்மை விட மாட்டேன் இயேசையா, இனிமேலும் உம்மை விட மாட்டேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் இனிமேலும் உம்மை விட மாட்டேன் இயேசையா, இனிமேலும் உம்மை விட மாட்டேன் இயேசையா, இனிமேலும் உம்மை விட மாட்டேன். என்ன வந்தாலும் உபத்திரவம் எந்தன் வாழ்வில் வந்தாலும் அப்பொழுதும் உம்மை விட மாட்டேன், அப்பொழுதும் உம்மை விட மாட்டேன். வாழ்வில் உபத்திரவம் எந்தன் வாழ்வில் வந்தாலும் அப்பொழுதும் உம்மை விட மாட்டேன், அப்பொழுதும் உம்மை விட மாட்டேன். உயிரே போகும் தருணம் வந்தாலும், உயிரே போகும் தருணம் வந்தாலும் அப்பொழுதும் உம்மை விட மாட்டேன் இயேசையா, அப்பொழுதும் உம்மை விட மாட்டேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் இனிமேலும் உம்மை விட மாட்டேன் இயேசையா, இனிமேலும் உம்மை விட
மாட்டேன் இயேசையா, இனிமேலும் உம்மை விட மாட்டேன். ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் இயேசு விட்டு நம்ம ஒரு போது நினைச்சக்கூடாது, பெரியக்கூடாது. ஆமென். ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே உங்க நன்றி செலுத்துகிறோம், இந்த நாளை ஆசீர்வாதமாய் மாற்றிட்டாங்க, பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் உதவி செய்கிறாங்க. எனக்கு தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன், துதிக்கிற மகிமைக்கு உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. எடுத்து வாசிகள் சங்கீதத்தின் புத்தகம் 37ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை வாசிப்போம். சீக்கிரமா வாசிங்க. கர்த்தர் நல்லவர். டைம் ரொம்ப குறைவு. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு, அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. வேதத்திலே சங்கீதக்காரன் தாவீது இப்படி சொல்கிறார், கர்த்தரிடத்தில் எப்படி இருக்கணுமா? மன மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும், வாழ்க்கையில் சந்தோஷம் இருந்தாலும் சமாதானம் இல்லாமல் போனாலும், வாழ்க்கையில் நிம்மதி இழந்து போனாலும், எல்லாவற்றையும் இழந்தவராய் இனி என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன செய்வேன்? என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் எப்பொழுது சந்தோஷம் வரும்? எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் சமாதானம் வரும்? எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி வரும்? எல்லாவற்றையும் இழந்தவனாய் வாழ்க்கையில் போராட்டத்தின் ஆவியிலே, பிரச்சனை ஆவியிலே, கவலையின் கண்ணீர் மத்தியிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு புலம்பலின் காரியங்களை நாம் பார்க்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் தெளிவாக தாவீதின் மூலமாய் சொல்கிறார், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி கர்த்தரிடத்தில் எப்படி இருக்கணுமா? மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த வேதம் தெளிவாக சொல்கிறது. ரோமர் எழுதின புத்தகத்திலே 8ஆம் அதிகாரத்திலே 28வது வசனம் சொல்கிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் எப்படி இருக்கிறதா? நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறது. தேவன் உங்கள் வாழ்க்கையில் நல்லது செய்தாலும் சரி, தேவன் உங்கள் வாழ்க்கையில் தீமைகளை செய்தாலும் சரி, அது உங்கள் வாழ்க்கையிலே நன்மைக்கு ஏதுவான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே போராட்டம் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது, கஷ்டங்கள் வரும்போது, சூழ்நிலைகள் மாறும் பொழுது ஒரு தேவனுடைய பிள்ளை புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கவலைப்படுவதை பார்க்கிறோம். ஆமென். வேதம் தெளிவாக சொல்கிறது. மத்தேயு புத்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 27, 28 தொடர்ந்து படிச்சு பார்த்தீங்கன்னா, கவலைப்படுகிறதுனாலே ஒரு மனிதன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே கடைசி வசனம் சொல்கிறது, நாளைய தினத்தை குறித்து ஒரு தேவனுடைய பிள்ளை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை நூற்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம் என்று சொல்லி ஒரு தேவனுடைய பிள்ளை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் யார் செய்வாங்க தெரியுமா? அஞ்சாணிகள் செய்வாங்க. புறச்சாதியார்கள் செய்கிற ஒரு காரியத்தை இன்னைக்கு சபையிலே தேவனை அறிந்த ஒரு தேவனுடைய பிள்ளை, தேவனை தெரிந்து கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளை இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தின் மத்தியிலே, பிரச்சனைகள் மத்தியிலே, கலக்கத்தின் மத்தியிலே, கவலையின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. தாவீது சொன்னது போல, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது எப்படி என் உள்ளம் சந்தோஷமா இருக்கிறது என்று சொல்லி தாவீது சொன்னது போல அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆலயத்தில் வந்து அழுது கொண்டிருப்பதை பார்க்கிறோம். வேதம் தெளிவாக சொல்கிறது. சங்கீதத்தின் புத்தகத்திலே 100ஆம் சங்கீதத்திலே 2வது வசனம் சொல்கிறது, மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்துடனே அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று சொல்லி அநேக வாக்குத்தத்தமான வார்த்தைகளை கேட்டபொழுதிலும் அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஆலயத்தில் வந்து அழுவதை பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆலயத்தில் வந்து அழுவதற்காக தேவன் நம்மளை அழைக்கவில்லை. ஒரு தேவனுடைய பிள்ளை 2 காரியத்துக்காக அழ வேண்டும். ஒன்று எதற்காக என்று சொன்னால், தன்னுடைய
பாவத்தை அறிக்கையிட்டு தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது நீ அழுது ஜெபம் பண்ணு. ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு தேவனுடைய பிள்ளை எதற்காக அழ வேண்டும் என்று சொன்னால், மற்றவருடைய பாரத்தை குறித்து, மற்றவருடைய காரியத்தை குறித்து தேவனிடத்திலே நீங்கள் விண்ணப்பங்களை வைக்கும் பொழுது ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன செய்யுமா? அழுது ஜெபம் பண்ண வேண்டும். இதை தவிர ஒரு தேவனுடைய பிள்ளை எதற்காகவும் அழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. இல்லை என்று சொன்னால் நீங்கள் அழுது கொண்டிருந்தால் இந்த உலகம் உங்களை பார்த்து என்ன செய்யுமா? பரியாசம் பண்ணும். ஆமென். பைபிளை தூக்கிட்டு போறாங்க, ஆனா எப்போ பார்த்தாலும் எப்படி இருக்கு? அழுகுச்சா இருக்கியா? எப்போ பார்த்தாலும் முகத்துல ஒரு சந்தோஷமே இல்லை, ஒரு சமாதானமே இல்லை, நிம்மதி இல்லாத ஒரு குடும்பமா இருக்கிறது. எப்பொழுதும் குடும்பத்தில் சண்டைகள், சச்சரவு, வேதனைகள் என்று சொல்லி மற்றவர்கள் உங்களை கிண்டல் கேலி செய்கிற அளவிலே நாம் இருப்பதற்காக தேவன் நம்மளை அழைக்கவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. இந்த சந்தோஷமாக இருக்க பிறந்தவர்கள் எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஆமென். வேதத்தில் வாசிக்கும் பொழுது யோவானின் புத்தகத்திலே 16ஆம் அதிகாரத்திலே 20வது வசனம் சொல்கிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என்ன செய்வீங்களா? அழுது புலம்புவீர்கள். எனக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இதுதான் இருக்கிறது. ஒரே அழுகை, வேதனை, கண்ணீரின் பாதை. இந்த கண்ணீர் அழுது கொண்டு இருக்கிறாங்க. ஆமென். ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், நான் உங்களுக்கு மெய்யாகவே சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள். இந்த உலகமோ என்ன செய்யுமா? ஏன் சந்தோஷப்படுது சொல்லுங்க பார்ப்போம். நாம யாரு? ஆண்டுடைய பிள்ளைகள். நாம யாருன்னே நமக்கே தெரியல. உலகத்தான் சொல்றான், உன்னை எதிர்த்தால் உலகத்தில் என்ன செய்யலாம்? இதெல்லாம் கரெக்டா சொல்லுவீங்க. கர்த்தர் நல்லவர். அவன் சொல்றான். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் நாம் யார் என்பதை நமக்கு தெரியவில்லை. நாம் யாருடைய பிள்ளைகள்? நாம் எப்படி பிறந்தவர்கள்? எப்படி வாழ்கிறவர்கள்? எப்படி சந்தோஷத்தை தருவதற்காக இந்த உலகத்திலே அவருடைய சொந்த குமாரனை கொடுத்தார் என்பதை அறியாத ஒரு தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் இந்த உலகம் பரியாசம் பண்ணது. என்ன சொல்றது? நீங்கள் அழுது புலம்புவீர்கள். இந்த உலகம் உங்களை பார்த்து என்ன செய்யுமா? சந்தோஷப்படும். பைபிளை தூக்கிட்டு போனல, இன்னும் வேணும், இதுக்கு மேல வேணும் என்று சொல்லி உலகம் உங்களை பார்த்து என்ன செய்யும்? சந்தோஷப்படும். இதற்காக நீங்கள் என்ன செய்வீர்களா? துக்கப்படுவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஐயோ ஆண்டவரே, நான் வேதத்தை எடுத்துட்டு போனேனப்பா, ஆனால் என் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லப்பா, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, சோதனை நிறைந்த வாழ்க்கை, எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் வரும்? ஆனா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நான் கடந்து போகும்போது என்னுடைய குடும்பமே என்னை பார்த்து கிண்டல் கேலி செய்கிறதே என்று சொல்லி நீங்கள் துக்கப்படுகிற ஒரு நாள் வரும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாய், ஆண்டவருக்கு நிலைத்திருக்கிற பிள்ளையாய் நீங்கள் தன்னையே ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது உங்கள் துக்கங்களை எல்லாம் ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஒருவேளை இந்த கொடிய தொற்று நாட்களில பல வேதனைகளை அனுபவித்திருக்கலாம், பல பிரச்சனைகளை அனுபவிச்சிருக்கலாம், பல கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கலாம். எல்லாவற்றையும் ஆண்டவருக்குள் சந்தோஷமாய் எண்ணுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆபகு தீர்க்கதரிசி சொல்றாரு, ஆபகு புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 17-18 வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 1086வது பக்கம் சொல்றோம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தில் பலன் அற்று போனாலும், வயல்களில் தானியங்கள் விளையாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், எப்படி இருக்கணுமா? இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுகிற பிரசங்கியாரு பிரசங்கத்தை 12 மணி வரைக்கும் முடிக்காமல் போனாலும் ஒரு அல்லேலூயா சொல்லு பாப்போம். சொல்ல மாட்டீங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். நிறைய பேர் சொல்லல. ஆமென். கர்த்தருக்குள்ள எப்படி இருப்பீங்க? எப்படி இருக்கணுமா? மகிழ்ச்சியா இருக்கணும், மன மகிழ்ச்சியா இருக்கணும். ஆண்டவர் தந்த பெரிய சொத்து அந்த மகிழ்ச்சி. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜீசஸ்னு சொல்லி பாருங்க, அப்போ ஒரு மகிழ்ச்சி வந்துடும், முகத்திலே ஒரு மலர்ச்சி வந்துடும். ஆமென். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள்ள என்ன வந்தாலும் சரி, தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும் கர்த்தருக்குள்ள நம்ம எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் தந்த அந்த சொத்தை அனுபவிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். பாடணும்னு ஆசைப்பட்ட தம்பியை காணும். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. வந்துட்டான். ஹல்லேலூயா. எல்லாமே இல்லாமல் போனாலும், சூழ்நிலைகள்
நாம் என்ன செய்யணும்? கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை தான் தேவனுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். அநேக தேவனுடைய பிள்ளைகள் கவலைப்பட்டு தன் சரீர அளவிலே ஒடுங்கி வேதனைப்பட்டு மறித்து போவதை பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க கவலைப்படுவதெல்லாம் நிறுத்தி வச்சுட்டு நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? மத்திய 6ஆம் அதிகாரத்தில் 33வது வசனம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், நீங்க என்னதான் எதிர்பார்க்கிறீங்களோ அப்பொழுதெல்லாம் இவர்கள் கூட நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? இயேசுவே இவ்வீட்டின் தலைவர்னு சொல்லி போர்டு வச்சிருப்பாங்க. நிறைய வீட்டுல என்ன செய்வாங்க? இயேசுவே இவ்வீட்டின் தலைவர். ஆமென். ஹல்லேலூயா. 2 சகோதரிகளை குறித்து நான் வேதத்திலே காலையில் தியானித்துக் கொண்டிருந்தேன். ஒரு சகோதரி மார்த்தாள், இன்னொரு சகோதரி மரித்தாள். ஆமென். சரி, மரியாள். ஆமென். ஹல்லேலூயா. மார்த்தாள் மரிச்சாள்னு வச்சுக்கோங்க, கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு சகோதரி மார்த்தாள், இன்னொரு சகோதரி யாரு? மரியாள். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப 2 சகோதரிகள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தார்கள். அந்த பட்டணத்திலே ஆண்டவர் வருகிறார் என்று சொல்லி ஆண்டவரை நினைச்சாங்க, தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 பேரும் நினைச்சாங்க, ஆண்டவர் நினைச்சாங்க, ஏற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். எல்லாரும் என்ன செய்திருக்கிறோம்? ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுனால தான் ஆலயத்தில் வந்திருக்கிறோம். ஆலயத்தில் வந்து ஆண்டவரை தொழுது கொள்கிறோம். இது லூக்கா புத்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனத்துக்கு அப்புறம் நீங்க படிச்சு பாருங்க, இந்த மார்த்தாள் மரியாள் என்கிற 2 சகோதரிகளை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப 2 பேரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் மார்த்தாள் வந்து ஆண்டவரிடத்தில் முறையிட்டார், ஆண்டவரே, நான் பற்பல வேலைகளை செய்வதிலே கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், இதை குறித்து உமக்கு கவலை இல்லையோ? இயேசுவை வீட்டின் தலைவர் போர்டு வச்சிருக்கிற வீட்டுல அவர்களும் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உருவாக்கின ஆண்டவரையும் கவலைப்பட வைக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் நாம் இருப்பதை பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் எதற்காக நம்மளை அழைத்திருக்கிறார், எதற்காக உருவாக்கி இருக்கிறார், என்ன நோக்கத்துக்கு இந்த உலகத்தை நம்மளை உருவாக்கி ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் என்பதை இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் அறியாத ஒரு ஜனங்களாக இருப்பதனாலே அவருடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, குடும்பத்திலே குழப்பம் வருவதற்கு காரணம் என்ன என்று சொல்லி நான் சிந்தித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவர் தெளிவாக சொன்னார், ஆண்டவருக்கும் நமக்குள்ள உறவுகள் விரிசல் அடையும் பொழுது குழப்பத்தில் என்ன வந்தது? குடும்பத்துல சந்தோஷம் இல்லாமல் போய்விடுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. தேவனோடு இருக்கிற உறவு, தேவனோடு இருக்கிற ஐக்கியம், தேவனோடு இருக்கிற ஒரு உடன்பாடு ஒரு தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே அதிகமாக இருக்கும் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி குறைவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வருவதில்லை, குடும்பத்திலே குழப்பம் வருவதில்லை, குடும்பத்திலே கவலைகள் வருவதில்லை. ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனோடு ஐக்கியம் வைக்க குடும்பத்திலே தேவன் ஒரு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் மார்த்தாளோ அப்படிப்பட்ட ஐக்கியத்தை மனதிலே வைக்காமல் ஆண்டவரிடத்தில் வந்து ஒரு தவறான முறையிலே வைப்பதை பார்க்கிறோம். மார்த்தாள் சொல்ற, ஆண்டவரே, நான் பற்பல வேலைகளை செய்கிறேன், பற்பல வேலைகளை செய்வது குறித்து எனக்கு கவலையா இருக்கிறது, இதை குறித்து உமக்கும் கவலை இல்லை என்று சொல்லி ஆண்டவரை கவலைப்படுத்துவதை பார்க்கிறோம். நம்ம என்ன கட்டத்தில் இருக்கிறோம்? நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம மட்டும் கவலைப்பட்டு இருக்கோமா? நம்ம அழைத்த உருவாக்கின தேவனையும் கவலைப்பட வைக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாம போவது காரணம் இந்த ஒரு காரியம். ஆண்டவர் நல்ல பதில சொல்றாரு. என்ன சொல்றாரு? அழகா சொல்றாரு, மார்த்தாளே, நீ பற்பல வேலைகளை செய்து கொண்டு கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார், தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கு தெரிந்து கொண்டாங்க. நல்ல பங்கு 39வது வசனத்தை சொல்கிறது, ஆண்டுடைய பாதத்துல அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க வேதத்தை வாசிங்க, அதுபடி நடக்க ஆரம்பிங்க. வேதம் வாசிக்க வேதம் உங்களோடு பேசும். நீங்க எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி உங்க காரியத்தை ஜெயமா மாற்றணும், உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு விடுதலை எப்படி பெற்றுக்கணும் சொல்லி ஒவ்வொரு வார்த்தையும் உங்களோடு பேச ஆரம்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நீங்க பேச ஆரம்பிங்க, அவர் உங்களோடு பேச ஆரம்பிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அப்பொழுது உங்களுடைய குடும்பத்திலே தேவனோடு இருக்கிற உறவு பலப்படும், குடும்ப
சூழ்நிலைகள் மாறி ஒரு மெய்யான சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப ஆலயத்துக்கு வந்தா நீங்க மகிழ்ச்சியா சந்தோஷமா சொல்லலாம், என் தேவன் எனக்கு நன்மைகளை செய்தாரையா, என் தேவன் எனக்கு சமாதானத்தை சந்தோஷம் தந்திருக்கிறாரு. நான் என்ன சூழ்நிலை இருந்தாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும், எல்லா கஷ்டத்தில் இருந்தாலும் என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக்கிறார். ஆமென். ஒரு மெய்யான சந்தோஷம் சமாதானம் உங்களை அளவில்லாமல் நிரப்பும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஆலயத்துக்குள்ள வந்துட்டாலே என்ன சொல்லணும்? ஒரு சந்தோஷம் வந்துடணும். எல்லாத்தையும் மறந்துருங்க. அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். கடந்த 3 மாசமா எனக்கு வேலை இல்லை. சோத்திரம். இந்த மாசம் தான் நான் என்ன செய்யறேன்? வேலைக்கு போறேன். இஎம்ஐ கூட நிறைய கட்டப்படி இருந்தது. சோத்திரம். என்ன பண்ணேன்னு தெரியல. நான் இந்த ஒருவர் வந்து வீட்டுக்கு முன்னாடி கடைக்காரன் வந்து இருக்கிறான்னு சொன்னா என்ன செய்வேன்? ரொம்ப வருத்தப்படுவேன். நான் பேங்க்ல தான் லோன் வாங்கியிருக்கிறேன். யார்கிட்டையும் போய் என்ன செய்யல, கடை வாங்கல. வந்தா யார் வந்து நிற்பா? யார் வந்து நிற்பா? பேங்குக்காரர் தான் வந்து நிற்பான். என்ன செய்ய கடவுளை சொல்லி அப்படி மனசுல ஒரு கஷ்டம் இருந்தாலும் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணினேன். ஆமென். ஹல்லேலூயா. அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மரண பரியந்தம் நம்மளை நடத்த வல்லவர் ஆகிறார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சகல சொல்கிறார், சதா காலங்களிலும் என்னுடைய தேவன். ஆமென். உரிமையா சொல்லுகிறார். ஆமென். என்னுடைய தேவன். அவர் என்ன செய்வார்? மரண பரியந்தமும் நம்மை நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. நான் யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு போன் வருது. என் தங்கச்சி ஓன் சிஸ்டர் சிதம்பரத்துல இருந்து போன் பண்றாங்க. உனக்கு நான் 10,000 rupees அனுப்பியிருக்கிறேன். ஆமென். நான் கருத்து நல்லவர். ஆமென். அவ எப்பவுமே ஏதாவது ஒரு யோசனை வந்துச்சுன்னா உடனே எனக்கு அனுப்பிடுவா. அதை அனுப்பிட்டு தான் சொல்லுவா, அண்ணே உனக்கு அனுப்பியிருக்கிறேன்னு சொன்னா. அப்ப இஎம்ஐ கட்டியாச்சு. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்காத காரியங்களை, நம்முடைய இதயத்தின் நினைவுகளை தேவன் என்ன செய்வாரா? அறிந்திருக்கிறார். என்னுடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல. அவருடைய நினைவுகள் அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே உங்கள் வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்படுவதற்கு முன்பதாகவே உங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்த தேவன் உங்களுக்கு என்ன செய்வாரா? பிழைப்பு ஊட்டுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அதான் நீங்க வாசிக்கும்போது மத்திய 6:26 ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதில்லை, அறுக்கிறதில்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதில்லை, அவர்களை போஷிக்கிற தேவன் உண்மையுள்ளவர் என்று சொன்னார். நீங்களும் நாம் யாரு? அவைகளை விட விசேஷித்தமானவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சில நேரத்தில் கண்ணாடியில போய் பார்ப்பேன் என் முகத்தை. சோத்திரம். கருன்னு இருக்கும். சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. நான் கொஞ்ச நாள் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தேன். சோத்திரம். என்னெல்லாமோ போட்டு 7 நாட்களில் நீங்கள் அப்படி ஆகிவிடுவீர்கள், இப்படி ஆகிவிடுவீர்கள், என்னெல்லாமோ போட்டு பார்த்தேன். ஒண்ணுமே என்ன செய்யல, ஆகல. சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு நாள் என்னுடைய பாடல் ரெக்கார்டு பண்ணிட்டு ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு யூடியூப்ல போட்டிருக்காங்க. நீங்க யூடியூப்ல போட்டு பார்த்துட்டீங்கன்னா நான் விளம்பரப்படுறதுக்காக சொல்ல, இந்த விஷயத்துக்காக நான் அதை சொல்றேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. நான் வீட்டுல வந்து இருக்கிறேன். என் பையன் வீட்டுல பார்த்துட்டு, அப்பா நீங்க ஷூட்டிங் பண்ணும்போது கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சிருக்கலாம்டான்னு சொன்னான். சோத்திரம். ஏன்னா அவ்வளவு கருப்பா தெரியுது. ஆமென். அப்படி என் பிள்ளைக்கே என்னை பிடிக்காமல் போனார்கள். என்னை உருவாக்கின தேவனுக்கு என்னை பிடிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? என்னை ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. சொந்த மனைவிக்கே என்னை பிடிக்காம போனாலும் என்னை உருவாக்கின தேவனுக்கு என்னை பிடிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவர்கள் விதைக்கிறதில்லை, அறுக்கிறதில்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறது இல்லை, அவர்களை போஷிக்கிற தேவன் உண்மையுள்ளவர் சொன்னார். உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நடத்துவாரா? அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் குழப்பங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட வந்து சொல்ல ஆரம்பிச்சோம். ஆண்டவரே, இன்னைக்கு என் குழப்பத்தை தரீங்கன்னா, பிரச்சனைகளை தரீங்கன்னா, என்னை நீங்க உருவாக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்தை எதிர்கொண்டு செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே இந்த காரியத்தை என்னை கொண்டு செய்ய நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இதுக்கு பின்னாடி பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. இதுக்கு என்னை தகுதியுள்ள ஒரு பாத்திரமாய் மாற்றணும்னு சொல்லி தேவ சமூகத்தில் நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது எல்லாவற்றையும் தேவன் ஜெயமாய் மாற்றுவார். ஆமென். உங்க இதயத்தில் ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், ஒரு சமாதானம் நிலைத்திருக்கும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? தாவீது சொல்றார், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இரு. ஆமென். அப்பொழுது அவர் இருதயத்தின் வேண்டுதல்களை என்ன செய்வாராம்? உங்களுக்கு அருள் செய்வார். ஆமென். இன்னைக்கு அநேகருடைய வேண்டுதல்கள் கேட்கப்படவில்லை. காரணம் என்ன சொல்லி பார்ப்போம்? ரொம்ப உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஃபாஸ்டிங் நிறைய பேர் என்ன செய்வாங்க? ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே
எனக்கு இந்த காரியத்தை வேணும் தான் வேணும் வேணும் வேணும்னு கேட்டா தருவாரா தர மாட்டாரா? ஹலோ, இருக்கீங்களா? கருத்து ஆண்டவர் வேணும் வேணும் கேட்டா தருவாரா தர மாட்டாரு? பெரிய கேள்வி மாதிரி என்ன பாக்குறீங்க? கர்த்தர் தருவாரா தர மாட்டாரா? தருவார். ஆமென். அதான் உண்மை. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க என்ன சூழ்நிலையில எப்படி கேட்டாரோ ஆண்டவர் சில பிள்ளைங்க அப்பாட்ட வந்து கேட்கும். என்ன கேட்கும்? ரோட்ல போகும்போது ஐஸ்கிரீம் வேணும் ஐஸ்கிரீம் வேணும் ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்கும். தொந்தரவு வாங்க தாங்க முடியாம இருந்துச்சுவாங்க. அப்பா வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனா அதனால் வருகிற பிரச்சனைக்கு யாரும் பொறுப்பாக மாட்டா? அப்பா பொறுப்பு ஆக மாட்டார். அதுல ஜுரம் வந்தாலும் சரி, பிரச்சனை வந்தாலும் சரி, சளி பிடிச்சாலும் சரி, யாருக்கு பிரச்சனை அவங்க தான் அனுபவிக்க வேண்டும். ஆமென். ஆகவே நீங்க தேவ சமூகத்தில் சில காரியங்களை விண்ணப்பங்களை வைக்கும்போது யோசித்து வைங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இது உங்களுக்கு சித்தமா இல்லையா? இது எனக்கு வேண்டுமா வேண்டாமா? நீங்க முடிவு பண்ணுப்பான்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிட்டா எது எப்போ நமக்கு தேவை என்பதை அவர் அறிந்து செயல்படுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேகருடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை, அநேகருடைய ஜெபங்கள் தேவ சமூகத்தில் எட்டப்படவில்லை என்று சொன்னால் முதலாவது காரணம் தேவ சித்தத்தின்படி ஜெபம் பண்ணுவது இல்லை. ஆமென். ஆண்டவர் கிறிஸ்துமனை தோட்டத்துல போய் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்றார். என்ன ஜெபம் பண்றார்? ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தப்படி அல்ல, உம்முடைய சித்தப்படி ஆக கடவுள். ஆமென். ஹல்லேலூயா. என்ன பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும் சொன்னாரு? யாராவது சொல்ல முடியுமா? ரொம்ப சந்தோஷப்படுவேன். சோத்திரம். ஐயோ, என்னை சிறுவையில் அடிச்சிருவாங்கய்யா, என்னை கொன்னுருவாங்கய்யா, என்னை முதுகுலாம் அடிப்பாங்கய்யா, ஐயோ காரி ஓடுவாங்க பையன் அது சொன்னாரா? என்ன சொன்னாரு? யாரும் சொல்லுங்க, சீக்கிரமா சொல்லணும். சுத்தம் இல்ல. ஆமே. யாரும் சொன்னாங்க? யாரும் சொல்றாங்க? கரெக்டா சொன்னாங்க. அவர் மேல் சுமத்தப்பட்ட, நான் எனக்கு நல்ல காது கேட்குங்க, தைரியமா சொல்றேன், அவர் மேல் சுமத்தப்பட்ட பாவம் அதுக்கு மேல் வரல. சீக்கிரமா சொல்லுங்க. நானே சொல்லல, நீங்க சொல்ல மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கீங்க. கர்த்தர் அவர் மேல் சுமத்தப்பட்ட பாவம் அவரையும் அவருடைய அப்பாவையும் பிரித்தது. ஆமென். அந்த இமை பொழுது அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த ஒரே ஒரு காரணம் தான், வேற எந்த காரணமும் இல்லை. அந்த ஏன்னா எதை செய்தாலும் அப்பாவுடைய சித்தத்தின்படி அப்பாவோடு ஒன்னா இருந்து செஞ்சவர். நம்முடைய உலகத்தின் முழு பாவங்களும் அவர் மேல் சுமத்தப்பட்ட பொழுது அவரையும் அப்பாவையும் செய்தது, பிரித்தது. அந்த பிரிவை தாங்க முடியாம ஆண்டோட்டம் குறைகிறாரு. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் அது என்னுடைய சித்தத்தின்படி அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ தேவ சமூகத்தில் நீங்க ஒரு விண்ணப்பங்களை வைக்கும் பொழுது, தேவ சமூகத்தில் ஒரு காரியத்தை தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளும் பொழுது, நீங்க முதலாவது செய்ய வேண்டிய காரியம், அப்பா உமது சித்தத்தின்படி இதை செய்யணும்னா செய்யுங்க, இல்லைன்னா இதை விட்டுடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க, தேவனுடைய வழி நடத்துதல் வித்தியாசமாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. உங்களை ஆச்சரியப்படுகிற அளவிலேயே தேவன் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அநேக நம்முடைய சுய விருப்பத்தின்படி தேவ சமூகத்தில் கேட்கிறோம். என் சுய சித்தம் நிறைவேறணும்யா, என் சுய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறணும், இதை நீங்க செய்யணும் செய்யணும் சொல்லும்போது ஆண்டவர் செய்வார். ஆனால் அதற்கு பின்பாக வருகிற பிரச்சனைக்கு ஆண்டவர் பொறுப்பு ஏற்க மாட்டார். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்தீர்கள் என்று சொன்னால் அவர் என்ன செய்வாராம்? எல்லா நேரத்திலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அவரே போனரான பாதைகளை செவ்வையாக்குவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல விரும்புறீங்க? உங்க மன விருப்பத்தின்படி, உங்க விண்ணப்பத்தின்படி நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால், உங்க விண்ணப்பங்கள் தேவ சமூகத்தில் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி ஜெபம் பண்ணணும்? தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபம் பண்ணணும். ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது நீங்க கர்த்தரிடத்தில் எப்படி இருக்கணும்? மன மகிழ்ச்சியா இருக்கணும். நீங்க உங்க விண்ணப்பங்கள் தேவ சமூகத்தில் கேட்டு அது உங்க வாழ்க்கையில் நிறைவேறணும்னா முதலாவது நீங்க என்ன செய்யணும்? தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபம் பண்ணணும். இரண்டாவது எதுக்காக எப்படி ஜெபம் பண்ணணும்? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். யோவான் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 31வது வசனம். சீக்கிரமா வாசிக்கலாம். யோவான் புத்தகம் 9ஆம் அதிகாரம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பது இல்லை. நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணணும். ஆமென். ஹல்லேலூயா.
ஏசாயா 59:2 சொல்கிறது, உங்கள் அக்கிரமங்களிலே உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே என்ன செய்கிறதா? பிரிவுகளை உண்டாக்குகிறது. ஆமென். உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை என்ன செய்கிறதா? மறைக்கிறது. அப்ப தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு தூரமாகும் பொழுது அவர் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்பது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் என்னுடைய ஜெபம் கேட்கப்படல, ஏன் என் ஜெபத்துக்கு பதில் சொல்லி புலம்புகிறோமே, ஏதோ ஒரு பாதையில் தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு விரிசல் அடைந்திருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். இந்த கதைகள் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆகவே நான் அதை சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். அப்போ ஒருவன் மூத்தவன், இன்னொருவன் யாரு? இளையவன். இளையகுமாரன் அப்பாவுடைய ஆசையை பங்கிட்டு தூர தேசத்துக்கு போயிட்டான். அப்பா விட்டு இப்ப என்ன போயிட்டான்? தூரமாய் போய்விட்டான். தூரமாய் போய் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்தான். எப்படி இருந்தான்? கொஞ்ச நாள் எப்படி இருந்தான்? சந்தோஷமா இருந்தான். திருப்பி என்ன வந்துச்சு? அவனுக்குள்ள பிரச்சனை வந்துச்சு. சாப்பாட்டு கூட வழி இல்லாம இப்போ புறம் ஆரம்பிக்கிறாங்க. அப்பா வீட்டுல என்ன உண்டு? பூரணமான சாப்பாடு உண்டு. வேலைக்காரர்கள்லாம் அப்படிலாம் சாப்பிடுறாங்க. வேலைக்காரர்கள்லாம் பூரணமாய் சாப்பிட்டு திருப்தியா இருக்காங்க. ஆனா நானும் பட்டினியிலும் பசியில இருந்துக்கிறேனே. எங்க அப்பா கிட்ட நான் போவேன். எங்க அப்பா கிட்ட நான் போகும் பொழுது அவருடைய பிள்ளை என்று சொல்வது கூட நான் பாத்திரம் அல்ல, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி தன்னை முழுவதுமாய் அறிக்கையிட்டு தேவ சமுத்திரம் ஒப்பு கொடுத்து ஜபித்த பொழுது தூரத்துல வரும் பொழுது அப்பா வழிமையை விழி வைத்து காத்திருந்தவர் போல ஓடி போய் இருக்கிறார். அவன் கட்டி அணைத்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனை விட்டு தூரம் போகிறது தேவன் மிகவும் துக்கப்படுவார். ஐயோ, நான் என்னை உருவாக்கின பிள்ளை, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை, என்னால் பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளை இப்பொழுது என்னை விட்டு தூரமாய் போய்விட்டதே, என்னை விட்டு தூரமாய் பாவ சேற்றில் விழுந்து விட்டதே என்று சொல்லி தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆராய்ந்து அறியும் பொழுது அவர் துக்கப்படுவார். எப்பொழுது தேவ சமூகத்திலே இந்த இளைய குமாரனை போல ஒப்பு கொடுத்து தேவனோடு உருவாடுவதற்கு அருகிலே வரும் பொழுது தூரத்திற்கு இருக்கும் பொழுது தேவன் உண்மையில் அன்பாயிருந்து ஒரே நோக்கி ஓடி வருவார். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு நீங்க தூரமா போனாலும் இன்னும் உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவரே என் ஜெபம் கேட்கப்படலப்பா, ஏதோ ஒரு பாவ கிரியைகள், தேவனுக்கு பிரியப்படாத ஒரு ரகசிய கிரியைகள் என் உள்ளத்துல இருக்குது, ஒரு விஷயம் மனித பரிசுத்தப்படுத்துங்க, மகனை ஒப்பு கொடுத்துங்க. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க வேண்டி கொடுத்தெல்லாம் நீங்க தர வரவராயிருக்கா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அப்போ பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணணும். அப்பாவோடு தூரம் போனவன் நெரிச்சிட்டான், அப்பாவோடு நெருங்கி வந்துட்டான். அப்பாவோடு நெருங்கி இருந்தவன் இப்பொழுது அப்பா வீட்டு தூரம் போயிட்டான். அந்த 2 சம்பவம் நடக்குது. பாத்தீங்களா? சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அப்பா சொல்றாரு, நீ என் கூடவே இருக்கடா, எல்லாம் உனக்கு சொந்தமானதுதான், இதெல்லாம் உனக்கு தான். ஆமென். ஹல்லேலூயா. அவ்வளவு சொன்னப்படுதும் அந்த மூத்தவன் என்ன செஞ்சானா? அப்பா விட்டு தூரம் போயிட்டான். இன்னைக்கு அப்பாவோடு சேர்ந்துக்கிற பிள்ளைகளா நீங்கள் இருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷம் சமாதானம் பெற்றுக்கொள்வதற்கு இல்லை என்று சொன்னால் அப்பா விட்டு நீங்கள் தூரம் போயிட்டீங்களா? ஆண்டவரே, நான் நல்ல வேலை வாசிக்கிறேன், நல்லா பாட்டு பாடுறேன், நல்லா ஜெபம் பண்றேன், ஆலயத்துல வந்து முன்மாதிரியா இருக்கிறேன், எல்லாம் ஆண்டவரோடு இருந்து நீங்க செய்வது உண்மைதான். ஆனால் ஏதோ ஒரு காரியம் அப்பாவுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவிலே உங்களை தூரப்படுத்துகிறது. ஆமென். ஹல்லேலூயா. இதை இன்றைக்கு நீங்கள் விட்டு விட்டால் இந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிற எல்லா தேவையற்ற காரியத்தை நீங்க எரேஸ் பண்ணிட்டீங்க அல்லது டெலீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அப்பாவோடு எடுத்துருவீங்க, நெருங்கிடுவீங்க. உங்க உள்ளத்துல எப்போ மகிழ்ச்சி நிறைஞ்சிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும். இந்த இளையகுமாரன் அப்பா விட்டு தூரம் போயிட்டாங்க. அந்த அதிகாரத்தை நீங்க தொடர்ந்து படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இளையகுமாரன் அப்பாவுக்கு வந்தபோது அங்க ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆமென். கொழுத்த கண்டுகளை அடித்து உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து பாத ரட்சை கொடுத்து கீத வார்த்தையத்தோடு நடனத்தோடு முத்திரை நல்ல ஒரு மோதிரத்தை போட்டு அவனுக்கு அழகு பார்த்து அந்த குடும்பமே சந்தோஷமாயிருந்தது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் தெளிவாக சொல்கிறது, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யம் என்ன செய்யுமா? மிகுந்த சந்தோஷம் அடையும். நீங்க ஆண்டவரோடு நெருங்க பரலோக ராஜ்யமே என்ன செய்யுமா? சந்தோஷம் அடையலாம். உங்களுக்கும் அந்த சந்தோஷம் ஆண்டவருடைய சந்நிதியில் மிகுந்த சந்தோஷம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க?
சொல்றீங்க? அப்போ தேவனுடைய பிள்ளைகள் முதலாவது விண்ணப்பங்கள் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணணும். இரண்டாவது பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணணும். ஆமென். பாவத்தை அறிக்கையிட்டது மாத்திரமல்ல, அது என்ன செய்யணும்? விட்டுணும். ஆமென். தன் பாவங்களை மறைக்கிறவன் அவற்றை அறிக்கை செய்து திரும்பவும் ஆலயத்துக்கு வரும்போது செருப்பை கழட்டிட்டு எப்படி உள்ள வர்றோமோ அதே போல செருப்பு போட்டு தான் என்ன செய்வோம்? அப்படி திரும்பி போகக்கூடாது. ஆமென். நமக்குள்ள ஒரு மாற்றம் வேண்டும். ஆமென். மாற்றங்கள் இல்லாமல் மாற்றத்தை உணர முடியாது. ஆமென். குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், சமாதானம் இருக்கணும், எல்லாருடைய விருப்பம் அதுதான். ஆனால் உங்களுக்குள்ளே மாற்றங்கள் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர முடியாது. ஆமென். நீங்கள் தன்னைத்தானே ஆராய்ந்து பாருங்க, தன்னைத்தானே சூழ்நிலையை யோசித்து பாருங்க. அப்போ தேவன் ஒரு வாழ்க்கையிலே ஒரு மெய்யான மன மகிழ்ச்சியை கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. 1 நாளாம் புத்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்துல ஒரு மனுஷன் குறித்து பார்த்தோம்னா, யாபேசுன்னு ஒருத்தர் இருந்தாரு. யாபேஸ் வந்து ஆண்டவருக்கு ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். யாபேஸ் என்றால் அவருடைய தாய் ஒன்று நினைச்சதெல்லாம் துக்கத்தோடு பெற்றாள் என்று சொல்லி அவருக்கு என்ன செய்தாங்களா? யாபேஸ் என்று பெயர் வைத்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. யாபேஸ் ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். என்ன விண்ணப்பம் வைக்கிறாரு? தேவனை நோக்கி தேவரீரே என்னை ஆசீர்வதியும். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல ஜெபம் இல்ல? தேவரீரே என்னை ஆசீர்வதியும். இன்னைக்கு எத்தனை பேர் ஆசீர்வாதத்துக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கிறீங்க? ஸ்தோத்திரம். ஆமென். சூப்பர். உங்களுடைய இதயத்தின் நினைவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஒன்று நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன் தான். யாரையும் அவர் ஆசீர்வதிக்காமல் விட போவது இல்லை. ஆனால் எல்லாவற்றையும் இலவசமாக கொடுக்கிற தேவன் ஆசீர்வாதத்தை கண்டிஷன் தான் வைத்திருக்கிறார். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆசீர்வதிப்பது உண்மை, ஆனால் ஆசீர்வாதத்தை எப்படி வச்சிருக்கிறார்னா கண்டிஷன் தான் வச்சிருக்கிறார். நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் உன்னை வானாக்காமல் தலையாக்கவேன், கீழாக்காமல் மேலாக்காய். உபாகம் 28 நிகழ்ப்படுத்த முடியும். 128ஆம் சங்கீதத்தில் சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவனோ அவன் பாக்கியவான், உன் கையில் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். அதுக்கு பின்பாக வருகிற ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும். அப்ப ஆசீர்வாதத்தை தேவன் இலவசமாக கொடுப்பது இல்லை, கண்டிஷன் பேர்தான் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அப்ப எப்படி யாபேஸ் ஆசீர்வதியம் என்று சொன்னபோது எப்படி ஆண்டவர் ஆசீர்வதித்தார்? நான் அதை சிந்தித்து பார்க்கும் பொழுது உண்மையாகவே அவர் அவருடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணிருக்க மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப என்ன ஜெபம் பண்ணிருப்பாரு? இந்த தேசம் ஆசீர்வாதமா இருக்கணும், இந்த சபை ஜனங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும், என்னோடு இருக்கிற ஜனங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும், மற்றவர்கள் ஆசீர்வாதமா இருப்பதற்காக அவர் ஜெபம் பண்ணுவது தேவன் மற்றவருடைய காரியத்துக்காக ஜெபம் பண்ணுவதை கூர்ந்து கவனிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால கலாத்தியர் 6:2 வாசிக்கும் பொழுது ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படி கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நீங்கள் கேட்காத காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஆமென். ஒரு கதை எனக்கு ஞாபகம், சீக்கிரமா முடிச்சிடுறேன். ஸ்தோத்திரம். நல்லவர். ஆமென். 2 மனிதர்கள் ஜெபம் பண்ணினார்கள். என்ன ஜெபம் பண்ணாங்கன்னா, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், எனக்கு ஆசீர்வாதமா இருப்பதற்கு சாட்சியா எனக்கு ஒரு பைக் தாங்கமான்னு சொல்லி என்ன செய்தாரா? ஜெபம் பண்ணாரா? ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்தாரு? இவரோட ஜெபத்தை கேட்டு ஒரு நல்ல பைக்கை கொடுத்தாரு. ஆமென். அப்ப அந்த பைக்கை பார்த்தோம்னா அவர் ரொம்ப சந்தோஷம். ஆஹா, ஒரு நல்ல பைக் எனக்கு கிடைச்சது. ரொம்ப சந்தோஷத்துல எதிர் வீட்டை எட்டி பாக்கா, நான் என்ன செஞ்சேன்? நல்ல பைக்கு வாங்கிட்டு பாருன்னு சொல்லி எதிர் வீட்டை பாக்குறாரு. அவன் சிரிக்கிறான். என்ன செய்யறான்? அப்படி பாக்குறான். என்ன செய்யறான்? அதே போல பைக்கு அவங்க வீட்டு எத்தனை பைக் வந்துச்சு? 2 பைக் வந்துச்சு. பைக்கு கேட்டது நானு, ஆனா எதிர் வீட்டுக்காரருக்கு எத்தனை பைக்கு? 2 பைக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு என்று சொல்லி அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு, ஆண்டவர் எனக்கு நல்ல கார் வேணும் கடவுளே என்று சொல்லி என்ன செய்தானா? ஆண்டவருடைய ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே எனக்கு நல்ல கார் வேணும் சொல்லி ஆண்டவர் கேட்டோம்னா அந்த காரை கொடுத்தாரு. ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷத்துல எதிர் வீட்டை பார்க்கறான், அங்க 2 கார் இருக்கு. ஆமென். ஆண்டவரே கேட்டது நானு, ஆனா எனக்கு தானே நீங்க தரணும், நான் இதெல்லாம் கேட்கணும், அவங்க டபுளா கொடுக்குறீங்க, இது நல்ல விஷயமா அப்படின்னு சொல்லி இவங்களை ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இப்போ முழங்கால் போயிட்டு ஜெபம் பண்றான், ஆண்டவரே எனக்கு ஒரு கண் போக வேண்டும். ஆமென். ஆமென். என்ன சொல்றான்? எனக்கு ஒரு கண் நினைச்சிடணும், போயிடணும்னு சொல்லி ஜெபம் பண்றான். சுத்திரம். அப்போ இவனுக்கு ஒரு கண்ணு போயிடுச்சு. எதிர் வீட்டு பார்க்கற 2 கண்ணும் போச்சுடா. சந்தோஷமா பார்க்கறா, 2 கண்ணும் அழகா இருக்கு.
சோத்திரம். இன்னும் வந்து ஆண்டவரே நான் ஜோம் பண்ணதுனால டபுள் அவனுக்கு கொடுக்குறீங்க, ஆனா இது மட்டும் நீங்க அவனுக்கு செய்யல. அப்பதான் சொன்னாரு, நீ உனக்காக ஜோம் பண்ண. அவன் எப்படி ஜோம் பண்ணா தெரியுமா? எதிர் வீட்டு கேட்கிற காரணம் கேட்கிற எல்லாவற்றையும் நீங்க கொடுக்கப்பா. ஹல்லேலூயா. அவனுடைய ஜெபம் எப்படி இருந்தது தெரியுமா? எதிர் வீட்டுக்காரர் என்னெல்லாம் கேட்கிறாரோ அதெல்லாம் நீங்க கொடுக்கப்பா. உனக்காக அவன் ஜெபம் பண்ணான், அவனுக்காக அவன் ஜெபம் பண்ணவில்லை. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு தேவனுடைய பிள்ளை உங்களுக்கு தேவை என்பதை அறிந்து வைத்திருக்கிறார், ஆனால் உங்கள் இதயத்தின் நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க எங்கிருந்து ஜெபம் பண்றீங்க, எப்படி ஜெபம் பண்றீங்க, என்னதான் சொல்லி ஜெபம் பண்றீங்க, இதெல்லாம் ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே நம்ம ஜெபம் பண்ற விதம் எப்படி என்பதை அறிந்து தேவன் பதிலளிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. 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 ஆகவே தேவ பிள்ளை தேவனுடைய சமூகத்திலே வரும் பொழுது ஆண்டவர்கள் என்ன செய்யணும்? தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுவதிலே என்ன செய்யணும்? முன்மாதிரியாக இருந்து தேவ சமூகத்தில் என்ன விண்ணப்பங்களை வைக்கிறீர்களோ அத்தனை விண்ணப்பங்களை தேவன் என்ன செய்வார்? உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அப்ப தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? பாவத்தை அறிக்கை செய்யணும். மூணாவது மற்றவர்களுக்காக நீங்க என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணுவதற்கு தன்னை அர்ப்பணிக்க. கடைசியா ஒண்ணு சொல்லி முடிச்சிடுறேன். நீங்க என்ன செய்யணும்? விசுவாசமாய் ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணணும்? விசுவாசமாய் ஜெபம் பண்ணணும். அப்போ தேவ சமூகத்துல யாவேஸ் இப்படி ஜெபம் பண்ணலாம். அதனாலதான் தேவன் என்ன செய்தாரு? அவனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்தாரு? கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஜெபங்கள் இருந்ததாலதான் தேவரே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி யாவேஸ் ஜெபம் பண்ணும்போது தேவன் அவனை என்ன செய்தாரு? முதல்ல ஆசீர்வதித்தார். ரெண்டாவது என்ன செய்தாரு? என்ன ஜெபம் பண்ணாரு? என் எல்லையை என்ன செய்யும்? பெரிதாக்கும். ஆமென். அதனுடைய எல்லை ஒரு வட்டத்துக்குள் இருப்பதை பார்க்கிறோம். ஆமென். எதுவுமே நம்ம முன்னேற முடியல, பெரிய சாட்சியா வாழ முடியல, மற்றவர்கள் பார்த்து தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிற அளவிலே ஒரு விரிவாக்கம் இல்லை. ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே அநேக தேவனுடைய பிள்ளைகள் இருப்பதை பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஜெபத்தை ஆண்டவர் கேட்க வேண்டும் என்று சொன்னால், ஜெபத்தை கேட்டு நமக்கு பதிலை தர வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ஜெபங்கள் மற்றவர்களுக்காக பாடுபட்டு தன்னுடைய பாவத்தை அடக்கிட்டு ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் தருவார் என்கிற விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகளாக இருந்தால் தேவன் யாவேசுடைய ஜெபத்தை கேட்டு எல்லையை விரிவாக்கினது போல உங்கள் எல்லையை இன்னைக்கு விரிவாக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் காண்பிக்கிறீர்களோ அதைதான் தேவன் உங்களுக்கு சொந்தமாய் கொடுக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. மூணாவது என்ன ஜெபம் பண்றாரு? உமது கரம் என்னோடு இருக்கணும். நீங்க எத்தனை பேர் ஜெபம் பண்ண விரும்புறீங்க? ஆண்டவரே உமது கரம் என்னை என்ன செய்யணும்? நடத்தணும்ப்பா. நீங்க அநேக பேர் ஆண்டோடைய கருத்தை நாம தான் பிடிக்கணும்னு நினைச்சிருக்கிறோம். ஆனா நீங்க அநேக பேர் ஜெபம் எடுத்துமா ஆண்டோடைய கருத்தை பிடிக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுறது இல்லையாமே. உமது கரம் என்னை நடத்தணும், உமது கரம் என்னை பிடித்து வழி நடத்தணும், தீங்குகள் தொடராதபடிக்கு, பிரச்சனைகள் வராதபடிக்கு, கஷ்டங்கள் வராதபடிக்கு, சூழ்நிலைகள் என்னை தோல்வியை கொண்டு போகாதபடிக்கு, என்னுடைய வாழ்க்கையில சோதனைக்கு அகப்பட்டு வேதனையின் பாதையை கஷ்டத்தின் பாதையை நான் வாழ்ந்து கொள்ளாதபடிக்கு ஆண்டவருடைய கரம் என்னை ஒவ்வொரு நாளும் பிடித்து நடத்தணும்னு சொல்லி யாவேஸ் ஜெபம் பண்ணது போல நீங்க கருத்தாய் ஜெபம் பண்ண வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து என்ன சொல்றாரு? தீங்கு என்னை தொடராதபடிக்கு. என்ன தீங்கு? கொரோனா தீங்கு. அடுத்தது கொரோனா தீங்கு வந்தாலும் நீங்க பயப்படாதீங்க, மரணம் உங்களுக்கு ஏற்படாது. ஆமென். ரொம்ப விசுவாசமா இருங்க, கர்த்தர் நல்லவர். ஆமென். கொரோனா தீங்கு, டாக்டருக்கு கொடுக்கிற ஃபீஸ், வக்கீலுக்கு கொடுக்கிற ஃபீஸ், கண்டல் கார்டுக்கு கொடுக்கிற ஃபீஸ், மற்ற காரியங்கள் எந்த தீங்குகள் நம்மளை தொடராதபடிக்கு தேவன் நம்மளை என்ன செய்வாராம்? பாதுகாப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதலாவது ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணணும். தேவனுடைய பாதத்தில் வந்து நம்முடைய பாவத்தை குறித்து என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். அடுத்து விசுவாசமாய் ஜெபம் பண்ணணும். இத்தனை காரியம் நம்ம செய்யும் பொழுது யாவேஸ் ஜெபத்தை கேட்டு தேவன் எப்படி அவனை ஆசீர்வதித்து அவனை உயர்த்தினாரோ அதே போல தேவன் நம்முடைய எல்லை பெரிதாகி அவருடைய கரம் நம்மளை பிடித்து தீங்குகள் தொடராதபடிக்கு தேவன் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியாக இருந்து தேவ சமூகத்துல தன்னுடைய இதயத்தை ஊற்றும் பொழுது, இந்த மாதிரியான 4 காரியங்கள்ல தன்னை ஈடுபடுத்தி ஊற்றும் பொழுது உன் காரியத்தை எல்லாவற்றையும் தேவன் வாய்க்க பண்ணி ஜெயமாய் சந்தோஷமாய் மாற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நம்ம முடிச்சிடலாம். ஏசாயா புத்தகத்துல 58ஆம் அதிகாரத்தில் 13-14 வசனத்தில் சீக்கிரமா வாசிங்க. இதற்கு ஆதாரமாய் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே
உனக்கு இஷ்டமானதை செய்யாமல் உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடாமல் உனக்கு இஷ்டமானதை செய்யாமல் உன் சொந்த பேச்சை பேசாமல் ஓய்வு நாள் எப்படி இருக்கணுமா? கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து களி கூற கடவுள். சங்கீதம் 118:24 சொன்ன போல இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஆமென், ஹல்லேலூயா. ஓய்வு நாள் எப்படி இருக்கணுமா? மன மகிழ்ச்சி நாள் என்றும், அடுத்தது கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமை உள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாய் என்று சொன்னால், அப்பொழுது தேவன் முதல்ல உங்களுக்கு தருகிற ஆசீர்வாதம் கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சி இருப்பார். ஆமென். எப்ப பார்த்தாலும் சிரிப்பு தான், எப்ப பார்த்தாலும் ஒரு சந்தோஷம் தான். ஆனந்த கழிப்புள்ள உதடுகளாய் உங்களை நிரப்புவார். ஆமென். எல்லாவற்றால் நிரப்புகிறவர் ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் உங்களை நிரப்புவார். முதலாவது உங்களுக்கு தருகிற ஆசீர்வாதம் கர்த்தருக்கு நீ மன மகிழ்ச்சியாக இருப்பாய். அடுத்தது பூமியில ஒரு உயர்ந்த இடத்துல வைப்பார். உன் தகப்பனாகிய யாக்கோபினுடைய சோதரத்தினாலே உன்னை போஷிப்பார். இது நானும் உங்க பாஸ்டர் சொல்லுத கர்த்தருடைய வாயே இதை சொல்லிட்டு, அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான மன மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் பாதுகாப்பையும் தேவங்களுக்கு தரவரவராக இருந்தார். ஆமென். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஓய்வு நாளை மன மகிழ்ச்சி நாளென்றும் தேவன் தந்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் ஒரு வாழ்க்கையை நினைத்து கர்த்தருடைய பாதத்தில் வந்து எதுன்னு இருந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் சந்தோஷமாய் இருப்பாய் சொன்னார். கர்த்தருடைய மன மகிழ்ச்சி உங்களை நிரப்பும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை நிரப்பும். பூமியிலே தேவன் உங்களை உயர்ந்த இடத்துல வைத்து ஆண்டவர் அழகு பார்க்கிற ஒரு பிள்ளையாய் உங்களை மாற்றுவார். இதற்கு நாமே சொல்ல விரும்புறீங்க அப்படி நாம் உலகப்பட்ட ஆண்டவே அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தினால என்ன நிரப்புன்னு சொல்லி தேவசம் ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இளையகுமார் தூரமாய் போனான். 17ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவனுக்கு புத்தி தெளிந்தப்படுது. ஐயோ, நான் அப்பாவுக்கு விரோதமாக பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சேனப்பா, நீ உன் பிள்ளை என்று சொல்வதற்கு நான் பாத்திரமில்லை என்று சொல்லி தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்த பொழுது அவனுடைய விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டு தூரத்தில் வரும்பொழுது அப்பா அவனுடைய எண்ணங்களை சிந்தனைகளை அறிந்து மனதுருக்கோடவராய் அவனை ஓடி அணைத்து கட்டி கழுவி அவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை அனைத்தையும் செய்து அந்த குடும்பம் சந்தோஷமாய் திகழ்ந்தது போல உங்கள் குடும்பத்தில் கவலை கண்ணீர்கள் பாரங்கள் கவலைகள் துக்கங்கள் துயரங்கள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் எது தடையாக இருக்கிறது அதை அறிக்கை செய்யும் பொழுது உன் புத்தி தெளிந்த ஒரு அனுபவத்துக்குள்ள தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கப்படுது. எல்லாவற்றையும் தேவன் மாற்றி ஒரு பூரண சமாதானம் சந்தோஷத்தினாலே ஆண்டவருடைய நிரப்பவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு சரணத்தை பாடி ஹல்லேலூயா. உம்மிருதர்கள் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்கள் அவர் நொறுக்கப்பட்டார். உம்மிருதர்கள் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்கள் உனக்காக
எங்களை ஒவ்வொரு நாளும் உங்கள் சித்தத்தின்படி மறைந்து கொண்டு நடத்திருக்கிறார். இன்னைக்கு கத்திருக்கிற மன மகிழ்ச்சியாக அந்த மன மகிழ்ச்சி தடையாக இருக்கிற காரியங்களை தேவசத்தில் ஒவ்வொருவரும் கொடுத்து எங்கள் இதயத்தை நினைவுகளெல்லாம் நீங்க அறிந்து செயல்படுத்துவேன் என்று சொல்லி வாக்குதத்தை கொடுத்திருக்கீங்களா? பிள்ளைகள் வாழ்க்கையில் மன மகிழ்ச்சி பூமியில உயர்ந்த இடம் தகப்பனாகி யாக்கோபு சோதனார் போஷித்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாய் வாழ்வதற்கு உதவி செய்கிறார். அது தடையாக இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் மாற்றி போறீங்க. அப்படியே ஜீவிகள் சொல்லி சொல்றாங்க. உங்க துதிகளை மகிழ்ச்சிருக்கிறார். இயேசு நல்ல திருமண நாளை காண்கிற அன்பு தேவ பிள்ளைகள் ஆனவராக இயேசுவின் நாமத்தினாலே நம் வாழ்க்கையை கத்தருகளை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். என்ற வார்த்தை நினைச்சோம் கருத்து மனமகிழ்ச்சியது அவர் இதயத்தை வேண்டுதல் உனக்கு அருள் செய்வார் என்று வேதம் நமக்கு சொல்கிறதான வார்த்தை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி இதயத்தின் வேண்டுதல்களை கற்று நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்றால் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நான் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அவருடைய சித்தத்தை அறிந்தவர்களாக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று நாளைய வேதம் சொல்கிறதான வார்த்தை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த மாத்திரம் பிறருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒன்றாவதாக விசுவாசத்தோடு தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் நாம் கற்றுக் கொடுக்கிறதான காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய பாவத்தோடு அல்ல, நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து தேவ சமூகத்தில் ஒவ்வொருமாகி நாம் ஜெபிக்க வேண்டும் என்று அதற்கத்துடைய வார்த்தை நாம் தியானித்திருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய ஜெபங்கள் கேட்கக்கூடாத நிலையில்தானே தடைகளை கற்று மாற்றும்படி இவனமாய் ஜெபிக்க தேவ நமையில் தேவ அபிஷேகத்தை ஊற்றும்படி நாம் சொல்லணும். பரிசுத்த நாளில் மனமகிழ்ச்சி நாளில் அவர் சொந்த பேச்சை பேசாமலும் நாம் சொந்த நடக்கை நடக்காதபடிக்கு கர்த்தருக்கேற்ற ஓய்வு நாம் பரிசுத்தமாய் நாம் ஆசரிக்கும் போது ஒருவேளை ஆராதனைகள் ஆயத்து தடைப்பட்டாலும் நம்முடைய இல்லத்துல நாம் வழக்கமாய் ஞாயிற்றுக்கிழமை அமர்ந்து குடும்பமாய் பாடி செபித்து வேதத்தை வாசித்து தியானம் பண்ணும்போது உண்மையாகவே கர்த்தர் நம்ம மத்தியில் கடந்து வர இருக்கிறார். ஆதி சபை அப்படிதான் ஆராதித்தது. ஆதி சபை இல்லங்களில் கூடி 2 பேராய் 3 பேராய் 2 குடும்பமாய் 3 குடும்பமாய் சேர்த்து ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். முதலில் பின்புதான் சபை பெருகி சபைகள் கட்டப்பட்டது. இன்னைக்கு ஒருவே ஆண்டவரை புதிய ஏற்பாடு 4 பேர் அனுபவத்துக்குள்ள தேவனை மீண்டும் கொண்டு போகும்போது நாம் இல்லத்துல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இல்லை அப்படின்னு சொல்லி விடுறாங்க. அந்த தேவனுக்கு பயந்த நாட்டில் பரிசுத்த நாளை எண்ணி கத்தரை பார்த்து நாம் மறந்து குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது கதை சபையை குடமாய் சோமான்போது உண்மையாக நமக்கும் தேசத்திற்கும் அது மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நாம் கண்களை இப்படி ஆண்டவரை ஜெபிக்கிறேன். அதிகமா நேசிக்கிறேன் அன்பின் தெய்வமே ஆசீர்வதிக்கப்பட்டதால இந்த காலங்களுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த காலங்களில் மகிமையான நேசர்கள் மாத்திரை கடந்து வந்ததற்காக சொல்கிறேன். நாங்கள் விடுதலையோடு கத்தரை ஆராதிக்கும்படியா கத்தர் கொடுத்த நல்ல அபிஷேக தைரியத்திற்காக பரிசுத்த தேவ ஆவியனுடைய பிரசன்னத்திற்காக கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஐயா. இதனாலே நாங்கள் கேட்டுதானே வார்த்தைக்காக நன்றி சொல்கிறோம். தேவதாசரை மறைத்து பேசின வார்த்தைக்காக சொல்கிறோம் ஐயா. கத்தத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவர் நிர்ணயத்தில் விடுதலோடு அருள் செய்வார் வார்த்தை கொண்டு அவர் எப்படியெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறது. அதற்காக மக்கள் சொல்கிறேன். நாங்கள் ஆண்டவரே நாங்கள் கேட்ட வார்த்தைப்படி எங்கள் சுபத்தை நாங்கள் அவரை பயன்படுத்திக் கொள்ள தேவனுக்கு கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சுபத்தை அறிந்தவர்களாக ஜெபிக்கத்தக்கதாக பாவத்தை அறிக்கை செய்தவர்களாக ஜெபிக்கத்தக்கதாக ஆண்டவரே சொல்கிற பிறருக்காக ஜெபிக்கத்தக்க விசுவாசம் ஜெபிக்கத்தக்கதான அந்த ஜெப ஆவின் அபிஷேகத்தை நிறைவேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனை சொல்கிறார். அறுபதாம் செய்தி தேவதாசருக்காக குடும்பங்களுக்காய் குடும்பங்களை பணிக்காக நன்றி சொல்கிற கர்த்தர்களையும் ஊழியர்களுடைய பிரயாசங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருகப்படும்படியாக ஜெபிக்கிறையா. இதனால் கர்த்தருடைய வார்த்தை வாஞ்சையோடு கேட்டு ஆரம்பித்து அனைத்து தெய்வ பிள்ளைகளிலும் பரிசுத்த தேவனுடைய ஆசீர்வாதங்கள் ஊற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வேதம் சொல்கிறோம் ஆசீர்வாதத்தினாலும் உடனே ஆசீர்வாதத்தினாலும் ஆனந்தம் உண்டாக ஆசீர்வாதத்தினாலும் சமூகத்தில் உண்டாக ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிக்கிற தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளின் அவனமாய் ஆசீர்வதிக்கப்படியாய் ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரத்தை 4 பிறந்தனை காண்கிறேன். அந்த தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொரு கால கத்தரிப்படுகிறது. வருஷத்தை நன்மையால் கடுபடிச்சப்பட்டு பாதி நெய்யால் பொய்யப்படுகிற தேவன் இந்த காலங்களிலே அந்த புதிய வயதுக்குள்ள கொண்டு வர ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகள் பிதா குமாரன் பரிசு
பரிசுத்த ஆவியின் நாமத்திலே நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் தங்கியிருப்பதாக இந்த வாரத்திலே ஆண்டவரே திருமண நாளை நாளில் அன்பு தெய்வ பிள்ளைகள் கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒருவரை இருவராக இணைத்து குடும்பத்தை நடத்தும்படியாக மேன்மை கொடுத்து பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்து நாட்களை சாட்சி நடத்துவது எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். புதிய ஆண்டவரே ஆண்டிற்குள்ளே உங்க மகிமையோடு பிரசனத்தோடு உங்க ஆலோசனையோடு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர குடும்பங்களை நடத்த தேவன் கிருபை செய்து ஆண்டவரே வேண்டிய பலன் சுகம் தேவ பாதுகாப்பை ஆண்டவரே கட்டளையிடபடியாய் ஒவ்வொருவருக்கு நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே இந்த நாளிலே பெயரிடப்பட்டிருக்கிற ஆண்டவரே சகோதரி செல்வி அவருடைய கணவருக்காக நாங்கள் ஜெபம் தாவே இயேசுவின் நாமத்தில் காயப்பட்ட கரத்திலே அருமையான ஐயா ஒப்புக்கொடுக்கிறோம். அவருக்கு எல்லா பலவீனத்தையும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிற மாட்டாதே கிறிஸ்துடைய மகிமை இறங்கும்படியாக ஜெபிக்கிற மாட்டாதே எல்லா அந்த காலத்துடைய கிரியைகளில் இயேசுவின் நாமத்தில் அதவாக்கி போடுகிறோம் ஐயா. அவருக்கு வேண்டிய பலன் சுகம் தீர்க்காயுசு கட்டளையிடபடியாக ஒவ்வொருவருக்கும் நீர் அவருக்கு பரிகாரியை இருக்கபடியாக ஒவ்வொருவருக்கு நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே எனவே ஆகிய பலவிடப்பட்டிருப்பார் அவர்களுடைய அபிஷேக தைலத்தினாலே நீர் அவர்களே சுகமாக்கும்படி ஒவ்வொருவருக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைப்பட்டு கொள்வதற்காக ஜெபம் கர்த்தருடைய ஆதரவை விட்டுவிடாதபடிக்கு ஆண்டவரே கடைசி நாட்களை கர்த்தர் தேட வேண்டும் என்று அந்த உணர்வை வாஞ்சி தேவன் கொடுக்கபடியாய் ஒவ்வொருவருக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிதாய் வந்திருக்கிற இயேசுவின் நாமத்தில் மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் தங்கி இருப்பதாக இந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தெய்வத்தின் அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் சமாதானங்களும் சகல ஆசீர்வாதங்கள் கர்த்தருடைய வருகை நம் யாவரும் ஊழியர்களும் கேட்ட வார்த்தைகளும் இந்த வாரத்தில் பிறந்தநாள் காண்கள் அன்பு தேவத்திற்கு அன்பு தேவத்திற்கிறோம் பலகட்ட மக்களும் பலகட்ட மக்களோடு கூட இணைத்திருந்து காப்பதாக ஆமென்.